two parts to our life. நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு பாகங்கள் உண்டு. One is what we are conscious of, ஒன்று நாம் அறிந்திருக்கிற காரியங்கள், where we know something is wrong. ஏதோ ஒன்று தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம். Then there's another part of our life which we can't see, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணாத ஒரு பகுதி உண்டு, where we don't know அது நமக்கு தெரியாது. whether we are doing something wrong. நாம் அங்கே தவறு செய்கிறோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. It's like, if you put a cube of ice in a glass of water, நீங்கள் ஒரு கோப்பையிலே ஒரு ஐஸ் கட்டியை நீங்கள் அதிலே போடுகிறீர்கள். 90% of it goes inside. அந்த பனிக்கட்டி மிதக்கிறது, அதில் 90% தண்ணீருக்குள்ளாக புதைந்திருக்கிறது. If it is some colored juice, you can't see that 90%. அது ஒரு சர்பத்தை போல ஒரு நிறமுள்ளதான ஒரு திரவமாக இருந்தால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பனி பகுதியை பார்க்க முடியாது. You can see only that top 10% of that ice cube. மேலே காணப்படுகிற அந்த ஐஸ் கட்டியினுடைய 10% மட்டுமே நீங்கள் காண முடியும். But if you take a knife and cut off that top 10%, ஒரு கத்தியை எடுத்து அந்த மேலே காணக்கூடிய அந்த 10% வெட்டிவிட்டால், then something which is underneath will come up. இப்பொழுது கீழே உள்ளதான அந்த பகுதியில் ஒரு சிறு பகுதி மேலே வந்துவிடும். You know that. உங்களுக்கு அது தெரியும். So our life also is something that is only an illustration of our life. இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு விளக்கமாக காணப்படுகிறது. There are many un-Christ-like actions and attitudes in our life which we don't even know. கிறிஸ்துவுக்கு ஒத்திராத பல கிரியைகள், பல மனப்பான்மைகள் நமக்கு அறியாமலேயே உள்ளே இருக்கிறது. And if we want to discover them, அவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால், then we must deal with this top 10% that we know to be wrong. நாம் தவறு என்று அறிந்திருக்கக்கூடிய அந்த மேலே காணப்படக்கூடிய அந்த 10%-இலே நாம் இடைப்பட வேண்டும். So to grow in wisdom, we have to deal with what we know. ஞானத்திலே நாம் வளர வேண்டுமானால் நாம் எந்த காரியங்களை தவறு என்று அறிந்திருக்கிறோமோ அதோடு கூட நாம் சரியாக இடைப்பட வேண்டும். So if you know there are certain things wrong in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தவறு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், that is like that top 10% of that ice cube. அது அந்த பனிக்கட்டியினுடைய மேல் இருக்கக்கூடிய 10%. If you don't deal with that, அதிலே நீங்கள் இடைபடாவிட்டால், if you don't battle it, அதிலே நீங்கள் போராடாவிட்டால், if you don't ask for the power of the Holy Spirit to get rid of that, அதை விட்டு விடுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் கேட்காவிட்டால், then that will remain there. அது அப்படியே தான் இருக்கும். You will never discover any of that 90% which is below the அந்த surface. காணக்கூடாத கீழே மறைந்திருக்கக்கூடிய அந்த 90%-இலே ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. Then we can say you're not growing in wisdom. அப்பொழுது நாம் ஞானத்திலே வளரவில்லை என்று சொல்ல முடியும். See, take for example this matter of anger. கோபம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். In the Old Testament there was not much teaching on anger because nobody could overcome it. பழைய உடன்படிக்கையிலே அந்த கோபத்தை பற்றி அதிகமாக நாம் வாசிப்பதில்லை, அதை குறித்து அதிகமாக இடைபடவும் இல்லை. But see what it says in Ecclesiastes chapter 7. ஆனால் பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்களேன். This is Old Testament. இது பழைய உடன்படிக்கை. And it's written here in verse 9, chapter 7 verse 9. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Don't be eager in your heart to be angry, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, because anger dwells in the heart of fools. ஏனென்றால் மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். What is a fool? மூடன் என்றால் என்ன? Foolish is the opposite of wisdom. மூடன் என்றால் ஞானத்திற்கு எதிர்ப்பதம். So anger is in the heart of a man who has no wisdom. ஆகவே ஞானமில்லாத ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தான் கோபம் குடிகொண்டிருக்கும். And in the Old Testament nobody could get victory over it. பழைய உடன்படிக்கை காலத்திலே யாருமே இதிலே வெற்றி பெற முடியவில்லை. That is why in the Old Testament there is no commandment in the 10 commandments saying you must not get angry. ஆகவே தான் பழைய உடன்படிக்கை காலத்தில் உள்ள இந்த 10 கற்பனைகளை நீங்கள் பார்த்தால் அதிலே நீ கோபம் கொள்ளக்கூடாது என்ற எந்த கட்டளையும் இல்லை. Was anger a sin in Old Testament times? பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கோபம் பாவமா? Yes. ஆம். But why didn't God make one of the commandments you shall not get angry? ஏன் அப்படி இருக்குமானால் தேவன் 10 கற்பனைகளில் ஒன்றாக நீ கோபப்படக்கூடாது என்று சொல்லியிருக்க கூடாது? God did not have a rule that you must give only 10 commandments. 10 கற்பனைகள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதி தேவனிடத்தில் இல்லை. He could have given 15 commandments. 10க்கு பதிலாக 15 கட்டளைகளை கொடுத்திருக்கலாம்.
He could have said, do not be angry. 11வது கட்டளையாக கோபம் கொள்ளாதிருப்பாயாக. Why he didn't give it? ஏன் அதை கொடுக்கவில்லை? Because he knew without the Holy Spirit inside the heart, nobody can conquer anger. பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திலே கொண்டுராவிட்டால் யாருமே கோபத்தை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். And he also knew that it is because of foolishness that anger is in people's hearts. மூடத்தனத்தினால் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கோபம் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Remember this verse all your life. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Ecclesiastes 7:9. பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Anger dwells in the heart of a fool. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். Or I can say like this. அல்லது நான் இப்படி மாற்றி சொல்லலாம். Anger proves that a man has got zero wisdom. ஒரு மனிதனுக்கு 0 அளவுதான் ஞானம் இருக்கிறது என்பதை கோபம் நிரூபிக்கிறது. Spiritual wisdom. ஆவிக்குரிய ஞானம். He may have a lot of worldly wisdom. உலக பிரகாரமான ஞானம் எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் நீ. But spiritually he is a fool. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் ஒரு மூடன். Not if he gets angry and speaks something. அவன் கோபப்பட்டு கோபமாக ஒன்றை பேசினால் மட்டுமல்ல, Even if it is in his heart. உள்ளத்திலே கோபம் இருந்தாலும் கூட. You know, there are people who practice yoga. யோகாவை பயிற்சி செய்கிற अनेक மக்கள் உண்டு. Who yoga teaches you to control your tongue. உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தும்படியாக யோகா பயிற்சி கொடுக்கிறது. And there are people who practice that and control anger from coming out of their tongue. ஆகவே இதை பயிற்சி செய்கிற மக்கள் உண்டு. அவர்கள் கோபம் நாவிலிருந்து வெளியே வராதபடிக்கு கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறார்கள். And they get a reputation, this man never gets angry. இந்த மனிதர் கோபப்படாத மனிதர் என்றதான ஒரு நற்பெயரையும் பெறுகிறார்கள். But he is a fool. அவன் ஒரு மூடன். Because his anger is still in his heart. என்றால் அவனுடைய கோபம் இன்னுமாய் இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறது. With yoga and self control he is keeping it inside. சுய கட்டுப்பாட்டின் மூலமாக யோகாவின் மூலமாக கோபத்தை உள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். It's like tightening the top of a bottle so that the poison is inside only. அந்த விஷம் பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும்படியாக அந்த மூடியை நன்றாக டைட்டாக மூடுவது, இறுக்கமாக மூடுவது. If poison is in your heart, it will still kill you. ஆனாலும் அந்த விஷம் உள்ளே தான் இருதயத்தில் இருக்கிறது, அது இன்னுமாய் உங்களை கொன்றுவிடும். So I'm just taking one example. நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். How God never gave commandments in the Old Testament which he knew they could not keep. தங்கள் மக்களாலே கடைபிடிக்க முடியாத கட்டளைகள் ஒன்றையும் அவர் கொடுக்கவில்லை. And so throughout the Old Testament many people remained spiritually foolish. ஆகவே பழைய ஏற்பாடு முழுவதுமாக अनेक மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் மூடர்களாகவே இருந்து வந்தார்கள். You know, Moses, when he was 120 years old, மோசேக்கு 120 வயதாக இருக்கும் பொழுது he had a lot of wisdom in many things, earthly things. பலவிதமான பூமிக்குரிய காரியங்களை குறித்த ஞானம் பெற்றிருந்தார். But at 120 years old he got so angry that he hit the rock, disobeying God. ஆனால் 120 வயதாகும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கன்மலையிட்ட பேசு என்று சொன்ன பொழுது அதை அடிக்கிறார் கோபத்தினாலே. That was one of the greatest prophets in the Old Testament. மோசே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. But in his heart he had anger. ஆனால் அவருடைய உள்ளத்திலே கோபம் இருந்தது. And one day he could not control it. ஒரு நாளில் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. So you will never conquer anger unless you realize that it is making you a fool. ஆகவே இந்த கோபமானது உன்னை மூடனாக்குகிறது என்பதை உணரும் வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற மாட்டீர்கள். Every time you get angry, ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் say to yourself, உன்னை பார்த்து நீயே சொல்லிக்கொள், I am a fool. நான் ஒரு மூடன். I am spiritually a fool. நான் ஆவிக்குரிய ஒரு மூடன். I may be an elder brother, but I am a fool. நான் ஒரு மூப்பராக இருக்கலாம், ஆனால் மூடன் நான். You may justify your anger by saying there's a reason for this and all that. நான் கோபப்பட்டதற்கு இந்த காரணம் அந்த காரணம் இருக்குது என்று வேண்டுமானால் நியாயப்படுத்தலாம். Now when you look at Jesus' life, இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது you see the perfect example of how man should live. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முழுமையான மாதிரியாக அவர் இருக்கிறார். And there you see that whether people slapped him or spat on him, இயேசுவை கன்னத்தில் அறைந்த பொழுதோ அவரை துப்பிய பொழுதோ அவரை முகத்தில் துப்பிய பொழுது he never got angry. அவர் கோபப்படவே இல்லை. He never even cursed them or said anything. அவர்களை சபிக்கவோ எதையும் தீமையாக சொல்லவோ இல்லை. When they called him prince of devils, பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்த பொழுது, when they tried to kill him, அவரை கொலை செய்ய முயற்சித்த பொழுது he never got angry. ஒரு காலம் அவர் கோபப்படவே இல்லை. That is our example. இதுதான் நம்முடைய மாதிரி. That is what we have preached in the church. இதைத்தான் நாம் சபையிலே பிரசங்கித்திருக்கிறோம். And that is what every elder brother must seek to live by. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மூப்பரும் வாழ முயற்சிக்க வேண்டும். That is what every person must live by in our churches. நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். In most other churches, பல சபைகளிலே they major on music. அவர்கள் இசை
இசையை பெரிதாக்குகிறார்கள். Their conference, the main thing is music and drums and instruments and all that. ஒரு கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் வந்து விட்டால் அங்கே மிக முக்கியமான பிரதானமான காரியம் எந்த இசை கருவிகள், எந்த ட்ரம்ஸ், எந்த இசை கருவிகள் என்று பார்க்கிறார்கள். Nowadays they also have different colored lights on the screen. அது போதாது on என்று the சொல்லி platform. பிளாட்ஃபார்ம்ல பார்த்தால் திடீரென்று புகை வருகிறது, கலர் வருகிறது, இந்த நேரம் அந்த நேரம். This is like the worldly music. இதெல்லாம் உலக பிரகாரமான இசை நிகழ்ச்சிகளை போல These are இருக்கிறது. not the marks of wisdom. இவைகள் ஞானத்தின் அடையாளங்கள் அல்ல. It is to walk as Jesus walked. இயேசு நடந்தது போலவே நடப்பதுதான் ஞானம். See 1 John chapter 2 and verse 6. 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம். If anyone says that he is in Christ, தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானானால் he must walk as Jesus walked. இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Please read that in your Bible. உங்களுடைய வேதாகமத்தில் எப்படி இருக்குது என்று வாசித்து பாருங்கள். 1 John chapter 2 verse 6. 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம். If you say that you are abiding in Christ, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால், that's the first thing. அதன் முதலாவது காரியம். Do you say that you are in Christ? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறாயா? Then you have a responsibility to walk in the same way that he walked. அப்படியானால் அவர் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. And I gave the example of anger, which is only one area. நான் கோபத்தை குறித்து சொன்னேன், அது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். We do know that Jesus did get angry when he saw people making money in the name of religion in the temple. தேவாலயத்திலே மதம் என்ற பெயரிலே பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்த மக்களை பார்க்கும் பொழுது தேவன் கோபப்பட்டார். So there is an anger which is sin, and there is an anger which is not sin. ஆகவே பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோபமும் உண்டு, பாவம் இல்லாத ஒரு கோபமும் உண்டு. Yeah, it says in Ephesians chapter 4. எபேசியர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Ephesians 4 எபேசியர் 4 and verse 26. 26 வசனம். Be angry but don't sin. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். What does that mean? இதனுடைய பொருள் என்ன? Be angry கோபம் கொண்டாலும் but don't sin. பாவம் செய்யாதே. So that means there is an anger which is not sin. அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவம் இல்லாத ஒரு கோபம் உண்டு. So I could read that verse like this. ஆகவே இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கலாம். If you get angry, it must be an anger without sin. நீ கோபப்பட்டால் அது பாவம் இல்லாத கோபமாய் இருக்க வேண்டும். So we need to find out which is the anger without sin பாவம் இல்லாத கோபம் எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். and which is the anger with sin. பாவத்தோடு இருக்கக்கூடிய கோபம் என்ன? This is related to wisdom. இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். Because anger, we saw in Ecclesiastes, dwells in the heart of a man who has no wisdom. ஞானம் இல்லாத ஒரு மனிதனுடைய மனதிலே தான் கோபம் குடிகொள்ளும் என்று பிரசங்கியிலே நாம் வாசித்தோம். Fool means no wisdom. மூடன் என்றால் ஞானம் இல்லாதவன். Anger is in the heart of a man who has no wisdom. மூடனுடைய உள்ளத்திலே அல்லது ஞானம் இல்லாத ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கோபம் குடிகொண்டிருக்கும். So where do we see Jesus getting angry? ஆகவே இயேசு எங்கே கோபப்படுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். When it concerned the glory of God. தேவனுடைய மகிமை என்கிற விஷயம் வரும்பொழுது கோபப்படுகிறார். Where do we see him not getting angry? அவர் எங்கே கோபப்படவில்லை? When it concerned himself. தன்னுடைய காரியம் என்று வரும்பொழுது கோபப்படவில்லை. So that is our example. ஆகவே இவர்தான் நம்முடைய மாதிரி. So how does that work out in practical life? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்? If somebody insults me, யாராவது என்னை நிந்தித்தால், makes fun of me, என்னை கேலி செய்தால், slaps me, என்னை அடித்தால், spits on my face, என்னுடைய முகத்திலே துப்பினால், tells false stories about me, என்னை குறித்து தவறான கதைகளை சொன்னால், if I get angry, I am a fool. நான் இதற்கெல்லாம் கோபப்படுவேனானால் நான் ஒரு மூடன். If you're angry because people cheated you, உங்களை மக்கள் ஏமாற்றினபடினாலே அவர்கள் மீது கோபப்பட்டால், Judas Iscariot cheated Jesus, he did not get angry. யூதாஸ் காரியத்தை இயேசு ஏமாற்றினார், ஆனால் இயேசு கோபப்படவில்லை. If you get angry because people say bad things about you, உங்களை குறித்து தவறான கெட்ட காரியங்களை மக்கள் சொன்னால், they spoke bad things about Jesus all the time, calling him a false prophet. எல்லா நேரங்களிலுமே இயேசுவை கள்ளத்தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லி கெட்ட பெயர்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Even if you get angry with somebody trying to kill you, உங்களை கொலை செய்கிற ஒரு மனிதன் வந்தாலும் கூட, they tried to kill Jesus all the time. He was not angry with them. இயேசுவை எல்லா நேரங்களிலும் கொலை செய்ய முடியாது தேடினார்கள், அவர்கள் மீது இயேசு கோபப்படவில்லை. Anything that concerned him
தன்னுடைய என்று காரியம் என்று வரும்பொழுது Jesus would never get angry. இயேசு ஒரு காலம் கோபப்பட மாட்டார். That is our example. இதுதான் நம்முடைய மாதிரி. If I get angry about anything that concerns me, I commit sin. என்னுடைய காரியம் என்று வரும்பொழுது நான் கோபப்படுவேனானால் நான் பாவம் செய்கிறேன். You won't hear this being preached in any church. எந்த சபையிலுமே இப்படி பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்க முடியாது. Even though it's in the Bible. வேதத்தில் அது இருந்தாலும் கூட. See Ephesians 4:31. எபேசியர் 4:31 வாசித்து பாருங்கள். So clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. Put away all bitterness, சகல விதமான கசப்பையும், all wrath, சகல விதமான கோபம், all anger. எல்லா விதமான கோபமும். Is that two words there in மூர்க்கம். All clamor, சகல விதமான மூர்க்கம், all slander, சகல விதமான கூக்குரல், all. எல்லா சகல விதமான. He uses two words for anger there. இங்கே கோபத்திற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். Wrath and anger. கோபம், மூர்க்கம். Both. இரண்டுமே. How much should be put away? எவ்வளவு தூரம் நீங்கள் அதை எவ்வளவு தள்ள வேண்டும்? All. சகல கோபத்தையும். Now supposing we say we want to put away all the chairs in this room. உதாரணமாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாற்காலிகளையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால், How many chairs are left here? நீக்கின பிறகு எத்தனை நாற்காலி இங்கே இருக்கும்? Not even one. ஒன்று கூட இருக்காது. So when we put away all anger from our hearts, நம்முடைய உள்ளத்திலிருந்து சகலவித கோபத்தையும் நீக்குவோமானால், how much anger is left? அங்கே எவ்வளவு கோபம் மீந்திருக்கும்? 0. பூஜ்யம். Now I want to ask you an honest question. நேர்மையான ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். Jesus said, if you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு சொல்கிறார். I read this many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக இதை நான் வாசித்திருக்கிறேன். After being born again, மறுபடியும் பிறந்த பிறகு I was an angry man. நான் ஒரு கோபமுடையக்கூடிய மனிதனாக இருந்தேன். I used to get angry many times. பல சமயங்களிலே கோபப்படுவேன். I never knew that I was a fool inside. நான் உள்ளே மூடனாக இருந்தேன் என்பதை அறியாதிருந்தேன். Because nobody showed me this verse seriously. ஏனென்றால் இந்த வசனத்தை சிறிய முறையில் யாரும் எனக்கு காண்பித்ததில்லை. I never had a spiritual father. எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்று யாரும் இருந்ததில்லை. I had to learn almost everything by myself. ஒவ்வொன்றையும் நானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. I went to a church where nobody ever spoke about anger. கோபத்தை பற்றி பேசாத ஒரு சபைக்கு நான் போய் கொண்டிருந்தேன். I went to many churches. பல சபைகளுக்கு நான் சென்றேன். Let me tell you honestly. நான் ஒன்றை நேர்மையாக சொல்கிறேன். I never heard one sermon on against anger in any church I went to. நான் போய் கொண்டிருந்த பல சபைகளில் ஒரு சபையில் கூட கோபத்தை குறித்து பேசவே இல்லை. You tell me, have you heard a message on that? நீங்கள் சொல்லுங்கள், வேறு சபையில் நீங்கள் கோபத்தை குறித்து பேசுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? Is it written in your Bible that we must put away all anger? எல்லா கோபத்தையும் சகல விதமான கோபத்தையும் நீக்க போடு என்று உன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? Is it written in your Bible that if you got angry you're a fool? உன்னுடைய வேதாகமத்திலே உனக்கு உள்ளத்திலே கோபம் இருந்தால் நீ ஒரு மூடன் என்று எழுதப்பட்டிருக்கிறதா?